அதனுடைய 7வது வசனம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம் எடுத்து வாசிங்க. இன்னைக்கு ஏசப்பா என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை என்ன பண்ணுங்க, அவர் மேல் வைத்து விடுங்க. இயேசு நமக்கு நிறைய காரியங்கள் என்ன பண்ணுறாரு, அற்புதங்களை செய்கிறவராய், அதிசயங்களை காணப்படுகிறவராய் என்ன பண்ணுகிறார், காணப்படுகிறார். அவர் நமக்கு நிறைய இடங்கள் என்ன பண்ணுவார், அற்புதம் செய்வார். அப்போ கவனிங்க, நமக்கு அற்புதம் செய்கிறவர் சொல்கிற ஒரு வார்த்தை தான் இது. நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, நான் உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன பண்ணுறேன், மாற்றி விடுவேன். அதாவது அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னா நம்ம கவலைகள் என்ன பண்ணுவாராம், மாற்றுவார். நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது என்னென்ன சூழ்நிலைகளை எப்படி ஜெபம் பண்ணுறோம். சிலர் பைபிள் வசனத்தை ஒப்பிட்டு இப்படியெல்லாம் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா, எனக்கு இப்படி என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இது பைபிள் வசனத்தின்படி ஒரு ஜெபம். இன்னும் சிலர் ஜெபம் பண்ணுவாங்க. எப்படி ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காரியங்களெல்லாம் அவ்வளோ பாரமாக இருக்கும், அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்க ஜெபமே எப்படி இருக்கும்னா, தொடக்கத்துலேருந்து முடிவு வரையும் எப்படி தான் இருக்கும், அழுதுகிட்டு இருப்பாங்க. அதுக்கு முதல் ரீசன் அப்படின்னா, அவங்களால இனி வாழ்க்கையை வாழவே என்ன பண்ண முடியாது. சிலருடைய கடன் பிரச்சனையில் இருக்கும் பொழுதுலாம் அவங்களுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது எப்படி தான் அவங்களுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாலே அவங்களுக்கு கண்ணீர் தாரதாரையாக ஊற்றும் ஒரு விதம். இப்படி இன்னும் சிலவங்க வியாதியில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த வியாதியில் நம்ம செத்து போயிடுவோம், இதெல்லாம் ரெண்டாவது பட்சம். அந்த வியாதியுடைய வலியும் வேதனையும் அவங்களால என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அழுவாங்க. அப்போது கவலைகளை வைக்கிற ஒவ்வொரு விதம் இருக்குது. ஆனால் தேவன் எனக்கு என்ன பண்ணணும், என் பிரச்சனைக்கு என் ஜெபத்துக்கு பதில் தரணும் அப்படின்னா, நான் என்ன சரி பண்ணுறவனாக இருக்கணும். என் வாழ்க்கையில் நான் என்ன சரி பண்ணாமல். இப்போ பாருங்கள், ஒரு ஆள்கிட்ட போய் பால் வாங்க போகிறோம். அதாவது நமக்கு வழக்கமாக ஊற்றுற பால் பாத்திரத்தை கொண்டு போயாச்சு. பாத்திரத்தில் நேற்றுக்கு அதே பாத்திரத்தில் தான் சாம்பார் வாங்கியிருக்கோம், அதை கழுவவே இல்லை, உள்ளே காஞ்சி போய் இருக்குது. இப்போ பால்காரர் பால் ஊற்றுவாரா, ஊற்ற மாட்டார். ஏன்னா அது ஊற்றுனா என்ன ஆயிரும், அது கெட்டு போயிடும், அது வேஸ்ட் ஆயிரும். அப்போது அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, சுத்தம் பண்ணிட்டு வாங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், பால் ஊற்றுறேன். அப்போ இதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னா, சில வேளைகளில் நம் குறைகளை மாற்றுகிற அனுபவத்துக்கு வரணும். குறைகளை மாற்றாமல் நாம் மணிக்கொருக்கில் ஜெபம் பண்ணாலும் மாற்றங்கிறது நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அப்போது கவனிக்கணும், குறைகளை மாற்றுகிற அனுபவம் தான் நான் ஏசுக்கிட்ட போயிட்டே இருக்கிறேன்னு அர்த்தம். குறைகளையே மாற்றாமல் ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான்னா, இப்போ சில சொல்லுவோம் இல்லையா, அவன் எங்கே வந்தாலும் பயங்கரமாக ஜெபம் பண்ணுறான், பக்கத்து வீட்டில் அந்த வீட்டில் எல்லாத்தையும் சண்டை. நம்மளே ஒரு ஆளை என்ன பண்ணுறோம், கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், அவர் பயங்கரமாக ஜெபம் பண்ணுறாரு, ஊர் பூரா என்ன பண்ணுறாரு, சண்டை போடுறாரு. அப்போது அதை அங்கீகரிக்கிறதே இல்லை, நாமளே அங்கீகரிக்கிறதுனா பைபிள் வசனம் என்ன சொல்லுது, நீ உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். பைபிள் வசனம் நம்மளை என்ன பண்ணுது, இப்படியெல்லாம் இருங்கன்னு சொல்லுது. அப்போது இயேசு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒன்றாக இருக்கிற அந்த பரிசுத்தமாக மாற்றுறதுக்கு பிரயாசப்படுகிற. அப்போது சில வேளைகளில் சில பாடுகள் கூட நம்ம தவறுனால தான் பிரச்சனையே வருது. நம்மக்கிட்ட சில வீட்டில் இக்கட்டுக்கு கடனாங்கிறது வேற, ஒரு குறிப்பிட்ட லட்சத்துக்கு வீடு கட்டலாம் அப்படின்னு பிளான் போட்டிருப்பாங்க. இப்போ சிலர் சொல்லுவாங்க, இப்போ செஞ்சாதான் செஞ்சபடி என்ன பண்ணிடுங்க, மேலேயே 2 ரூம் எடுத்துருங்க. மேலேயே 2 ரூம் எடுத்துட்டு இப்போ அதில் ஒரு 10 லட்ச ரூபா கடன் ஆயிரும். இப்போ கடனை கட்ட முடியாமல் வீட்டுக்குள்ளே வருஷ கணக்கில் எப்படி தான் இருக்கும், ஒரே கண்ணீர் கதறழுதலுமாக தான் இருக்கும். அங்கே வட்டி உருட்டி, இங்கே வட்டி உருட்டி, அங்கே வட்டி உருட்டி. அப்போ ஏன் இந்த கவலை வந்துச்சு அப்படின்னா, ஒரு ஆசையை தூண்டும் பொழுது நம்ம எங்கே விழுறோம், கவலைக்குள்ள, அப்போது பிரச்சனைக்குள்ள. அப்போது நல்லா கவனிக்கணும், ஆண்டவரே நமக்கு எப்படி மாற்றம் தர, எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தர எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நாம் எல்லா இடத்துலையும் கவனமாக நடக்கிற ஒரு லைஃப்பை என்ன பண்ணுறாரு. அப்படி நடக்கும் பொழுது தான் நம்ம பல இடங்களில் அந்த லைஃப்பில் மாற்றம் வருகிற ஒரு சூழ்நிலைக்கு என்ன பண்ணுறோம், கடந்து போகிறோம். அப்போது நம்மள எத்தனை பேருக்கு மாற்றத்தை எதிர்பார்க்கிற நாம் நம்மளுடைய குறைகளை சரி செய்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால தான் பைபிளில் சில இடத்துல அப்படி ஆண்டவரே சொல்லியிருப்பார். ஆண்டவரே என்ன பண்ணியிருப்பார், சொல்லியிருப்பார் அந்த குறைகளை மாற்றத்தக்கதாக. இதில் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும், ஒருவனுக்கு ஆண்டவர் சொல்லுவார், அவனை விடுதலை, அதாவது அவன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருப்பான்னா, அவனுக்கு அந்த வியாதியே பாவத்தில் தான் வந்திருக்கும். ஆனால் ரொம்ப காயம், ரொம்ப துக்கத்தில் இருப்பான். அவனை முதல்ல என்ன பண்ணுவார்னா
விடுதலை ஆக்கிட்டு சொல்லுவார், இனி பாவம் செய்யாத. இந்த மாதிரி வியாதி வர்றதுக்கு காரணமாக இருக்கும். அப்போது நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாரு. இன்றைக்கி நமக்கும் அப்படி தான். தேவ வார்த்தை கிடைக்குதுங்க, ஆனால் என்ன வரல, மாற்றம் வரல. நிறைய வேளைகளில் வார்த்தை கிடைக்குது, மாற்றம் வரல அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் என்கிட்ட மாற நான் இன்னும் மாற்றத்துக்கு என்ன பண்ணலை, ஒப்பு கொடுக்கலை. கவலை, இந்த கவலை என்னெல்லாம் உண்டு பண்ணுது தெரியுமா? வாழ்க்கையில் ஜெபிக்க முடியாமல் பண்ணுது, நம்மளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகலை. நமக்கு கவலை வரும் பொழுதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம், இன்னும் சோர்ந்து போகிறோம். அப்போ தேவன் எப்படி நம்மளை ஆசீர்வதிக்க, எப்படி நம்மளை உயர்த்த விரும்புகிறார் அப்படின்னா மாற்றம் வரத்தக்கதான ஒரு வாழ்க்கை. அதனால தான் குறைகள் சரி செய்யப்படும் பொழுதே பாதி பாடுகள் மாறிடும். இப்போ நல்ல கவனிங்க. யார்கிட்டையும் ஒரு ஆள்கிட்ட சண்டை போட்டு பேசாமல் இருக்கிறோம். மனசுக்குள்ளே அவங்கள பார்த்த உடனே என்ன வந்துருமா, ஒரு கட்டின இருதயம் வரும். சிலவங்களுக்கு எரிச்சல் வரும். சிலவங்க அந்த இடத்துலையே நிற்கக்கூடாது, உடனே இங்கேருந்து என்ன பண்ணிடணும், போயிடணும். அப்போது நமக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு குறை இருக்குது. அதனால் அந்த இடத்துல மற்றவங்களாம் சிரிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம உருன்னு இருப்போம். அப்போது யாரோ ஒரு ஆள்கிட்ட பேசலை, யாரோ ஒரு ஆள்கிட்ட கசப்பு. அப்போது நம்மளுடைய முதல் நன்மையை நாம் பரிசுத்தமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அதனால தான் இயேசு எதற்காக நமக்கு அடிக்கப்பட்டார், எதற்காக ரத்தம் சிந்தினார்னா நாம் கீழ்ப்படியாத குறைகளுக்காக அவர் என்ன பண்ணாராம். அதான் ஆதாம் என்கிற ஒரே மனித நிமித்தம் நமக்குள்ள பாவம் உண்டாயிற்று. இயேசுங்கிற ஒரே மனித நிமித்தம், அதாவது அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக மனித குலத்துக்கே பாவ மன்னிப்பின் ரட்சிப்பு என்ன பண்ணிட்டு உண்டாயிற்று. அப்போது ரட்சிப்பு வந்தாலே நமக்குள்ள சந்தோஷம் வந்துடும். நல்ல ஒரு இருதயத்தில் ஒரு தெளிந்த புத்தி இருந்தாலே எல்லாத்துலேயும் நமக்கு எப்படி தான் இருக்கும், ஆசீர்வாதமாக தான் இருக்கும். புரியுதவங்களுக்கு நம்ம வேலை நல்ல உற்சாகமாக செய்வோம். தேவையில்லாததுக்கு மேலே என்ன வராது, ஆசை வராது. நான் கடந்த நாட்களில் சில காரியங்களுக்கு ஜோம் பண்ணும் பொழுது, இன்றைக்கி காலையில் நான் அப்போவே வந்துட்டேன். நான் உங்கள் ஊருக்குள்ளே 9 மணிக்கெலாம் வந்துட்டேன். இன்றைக்கி நெய்யூர் சிஎஸ் சர்ச்சில் போய் இருந்து ஜோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜெப குறிப்பு அனுப்பிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், வந்தேன். அப்போது அங்கே சில காரியங்களுக்கு ஜோம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொன்னார், என்னென்ன காரியம்லாம் நீ இப்போ வாங்கிறத. எனக்கு தேவையான சில காரியங்களை கேட்டேன் ஊழியத்துக்கு. அப்போ என்னென்ன காரியங்கள்லாம் இப்போ வாங்காத, இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணு, இப்போ இந்த காரியத்தை மட்டும் என்ன பண்ணு, ஒன்று ஆயத்தப்படுத்த. அப்போ ஏன் ஆண்டவர் ஒரு காரியத்துக்கு மேலே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னா நம்மளை நல்லா கவனிக்கணும். இயேசு நம்மளை நேசிக்கிறாரு, இயேசு நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. சிலது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. அப்போ நல்ல ஆலோசனை யார் கொடுக்குறா, அதன்படி நடக்கும் பொழுதே பாதி கஷ்டம் மாறிடும். அதன்படி நடக்கும் பொழுது என்ன போயிடும், பாதி கஷ்டம் மாறிடும். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நடக்கும் பொழுது தான் சிலர்லாம், நான் ஒரு இடத்துலலாம் கேள்விப்பட்டிருக்கிறேன், அந்த குடும்பம் எல்லா சொந்தக்கார் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நிறைய உறவு நெருங்கின உறவு இருக்கும், எல்லாருக்கும் மோதிரம் அது இதுன்னு எடுத்து போட்டு கடைசியில் அவங்க எவ்வளோ கடனில் என்ன பண்ணுறவ, சிக்கி தவிக்கிறவ. அது காரணம் என்னது, அவங்கள்ட்ட இருக்கிற கேரக்டரில் ஒன்று. யாருக்காவது ஃபங்க்ஷன் இருந்தாலே என்ன பண்ணுவார், நல்லா செய்வார். ஏன்னா அதை மறுபடியும் திருப்பி செய்வார். எல்லாரும் ஒருவேளை அன்னைக்கு அவங்க நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தால் எப்படி அவங்க செய்வாங்க, முடியாதுல்ல. அப்போது நமக்கு அன்னைக்கு என்ன இருக்குதோ அதன்படி நாம் என்ன பண்ணணும், செய்யணும். அப்போது நிறைய இடங்களில் சில விதமான குறைபாடுனாலே கடனில் விழுறவங்க உண்டு. சிலர் அவங்களுடைய ஆடம்பரத்தினால கடனில். அப்போ கவலைக்கு முதல் காரணமே நாம தான் பல வேலைகளில். அப்போ நம்மளை மாற்றும் பொழுது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்க. நான் எங்கெங்கே தவறுனோ அதை இயேசுகிட்ட சொல்லும் பொழுது என்னை சரிப்படுத்தி என் ஞானத்தை, என்னுடைய பலத்தை, எனக்கு உண்டான வருமானத்தை எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறார். அப்போ கர்த்தர் நமக்கு செய்கிற காரியங்களை கவனிக்கணும். இன்னும் அதில் 6வது வசனத்தை வாசிங்க. இது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை போட்டிருக்கோம். 6வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கையில் என்ன பண்ணுங்க, அடங்கிருங்க. அப்போ அடங்கியிருக்கிறதுங்கிற வார்த்தைக்கு அடையாளம் தான் வசனத்துக்கு என்ன பண்ணுறது, கீழ்ப்படிஞ்சு அப்படி இருக்கிறது. இப்போ நிறைய பேருக்கு என்ன இருக்கும்னா அடங்கியிருக்கிறதுல தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். அடங்கியிருக்கிறதுல தான் என்னது பிரச்சனை. இப்போ சில வீட்டில் சொல்லுவோம், வீட்டில் பேசாமல் இருக்கணும், எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனால் தான் அன்றைக்கி தான் தண்ணியை கொட்டி விட்டுருக்கோம், அன்றைக்கி தான் அதை இழுத்து உடச்சி போட்டிருக்கோம். சின்ன பிள்ளைகள் எப்பவும் அது ஒரு கை வச்சுட்டு என்ன பண்ணாது இருக்காது. சரி, சின்ன பிள்ளைகள் இப்போ ஆண்டவர் வார்த்தை கொடுத்துருக்கிறாரு, இந்த காரியங்களுக்கெல்லாம் காத்திருந்து ஜோமுன்னு நான் தருவேன். இன்னொரு ஆள் சொல்கிறவ
இது சிம்பிளான விஷயம். செய்யுங்க, ஆண்டவர் அது பாட்டுக்கு நடத்துவார். கடைசியில் விழுந்து கிடக்கிறது அந்த இல்லை, நம்ம தான் என்ன பண்ணுவோம், விழுந்து கிடப்போம். அப்புறம் எழும்புறதுக்கே என்ன பண்ணாது. அதான் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் பொழுது உங்கள் கூட 1000 பேர் வருவாங்க. நம்ம விழுந்துட்டோன்னு தெரிஞ்சால் ஒரு ஈகாக்கா அந்த ஏரியாவில் என்ன பண்ணாது, நம்மளை தேடி வராது. அப்போது கவனித்து பாருங்க, நாம் நல்லா இருக்கிற சூழ்நிலையை தான் உருவாக்கணுமே தவிர அடுத்தவங்களுடைய வார்த்தை கேட்டு விழுந்து போகிற சூழ்நிலையில் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அப்போ அது ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய பகுதி. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கிருங்க அப்படின்னு. அந்த வார்த்தை என்ன நமக்கு கொடுக்குதோ அதை அப்படியே கேட்டு அப்படியே நடக்க பழங்க. அதனால் நீங்கள் விழ மாட்டீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க. ஒருவேளை நம்ம மாற்றி நடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நிறைய வீழ்ச்சிகளை என்ன பண்ணுவோம், சந்திப்போம். அதனால தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, நான் உங்கள் கவலைகளை என்ன பண்ணுறேன், மாற்றுகிறேன். அப்போ வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு என்ன பண்ணும், உண்டாகும். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.